இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். தேடி வந்து ரட்சித்து விட்டார், தேவ ஆவியால் நிரப்பி விட்டார். தேடி வந்து ரட்சித்து விட்டார், தேவ ஆவியால் நிரப்பி விட்டார். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. பெயர் சொல்லி உன்னை அழைத்திடுவார், பெருமைப்படுத்தி உயர்த்திடுவார். பெயர் சொல்லி உன்னை அழைத்திடுவார், பெருமைப்படுத்தி உயர்த்திடுவார். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். அமலா என்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம். டாக்டர் சொல்லிட்டாரா 30 லட்சத்துக்கு குறையாது வேற ஒரு லிவர் வைக்கணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பணத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஜாய் டிவி அவங்க ஒவ்வொரு ஞாயிறும் ஈவினிங் 7:30 மணிக்கு பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு ஒரு நாள் அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணேன், நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை, கர்த்தர் உங்கள் லிவரை தொடுகிறார், நீங்கள் உங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும், பயப்படாதீங்க, டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையை ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபத்தோடு அந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டேன். அந்த லிவர் இருக்கிற பகுதியில் அம்மா ஃபோனில் ஜெபம் பண்ணாங்க, அந்த எண்ணெயை போட்டேன். கர்த்தர் அற்புதமாக ஒரே மாத்தையில் அந்த வலியிலேருந்து விடுதலை கொடுத்தார். இப்போ என்னால் நல்லா சாப்பிட முடியுது, வாமிட்டெல்லாம் இல்லை, இப்போ வீக்கமெல்லாம் எனக்கு இல்லை, நான் பூர்ண சோமாயிட்டேன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறேன். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார், சந்தோஷத்தை உண்டு பண்ணுவார், நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறபடி மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். தேவோல ஜாய் டிவி யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு துதியார் ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் வாக்குத்தத்த ஆராதனை நடக்கிறது. நீங்கள் இவைகளெல்லாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த நல்ல வேலைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். மாதம் மாதம் ஏதோ முடிஞ்ச காணிக்கை அனுப்பி ஒரு பங்காளராக நீங்கள் இணையலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பலதுளி பெருவெல்லாம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சய பெரிய காரியங்களை செய்வார். தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உரஹரி கஷாபலி வர வந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் நசரா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தேவ ஆவியான ஒவ்வொரு மேலே அசைவாடி இதை பார்க்குற ஒவ்வொரு மேலேயும் உள்ள கட்டுகள் உடைவதாக, செய்வன கட்டு மந்திர கட்டு உடைஞ்சி போவதாக இயேசு நாமத்தினால.
அல்லேலூயா ரகலீக பலவீனங்கள், வியாதிகள், சமாதான குறைவுகள் நீங்கி போவதாக. கடன்கள், வறுமைகள், தரித்திரங்கள் நீங்கி போவதாக. அவிசுவாசம், முறுமுறுப்பு நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. விசுவாச, நம்பிக்கை, அன்பு இயேசு மேல பெருகுவதாக. கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சு, இன்னும் உங்களுக்கு எலும்பு சரியா சேரலைன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் இந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று இசைக்காவை பார்த்து கேட்ட பொழுது கர்த்தர் கேட்டார். கர்த்தரே நீரே அறிவீர் அப்படின்னு சொல்லும்போது, என் ஆவி அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இழந்து போன அந்த சுக பலன், அந்த நரம்பு பிரச்சனை, அல்லேலூயா, எலும்புகள், அந்த முறிஞ்ச எலும்புகள் சேர்ந்துருச்சுன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்குது. அதை கர்த்தர் இப்போது நீக்கி போடுகிறத பார்க்குறேன். கர்த்தர் அந்த எலும்புகளை நினமுள்ளதாக்குறார். தொடுகிறார். அல்லேலூயா ரகதிகா பாபலா வரவரிகா பாபா. திருமண தடைகள் இருக்குன்னு பெற்றோர் ஏங்குறீங்க, என் பிள்ளைக்கு வயசாகிட்டே போகுதுன்னு. திருமண தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். அல்லேலூயா, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக திருமண காரியத்தை நான் வாக்கிய பண்ணி சந்ததியை, பக்தி உள்ள சந்ததியை உங்களுக்கு உண்டாக்குவேன்னு சொல்வதற்கா நன்றி. தெய்வ பிரசன்னம் உடட்டும். ஆவியானவர் அசைவாடுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுடைய செய்தியுடைய தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். செய்தியுடைய தலைப்பு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். சகரியா 4:6 சொல்லுகிறது. செருபாபேலுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. செருபாபேல் கையில் கர்த்தர் தூக்கு நூலை கொடுத்தார். அவன் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான். ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி 2 பேரும் சேர்ந்து அவனை உற்சாகப்படுத்துகிறாங்க. அவனோடு சேர்ந்து யூத ஜனங்கள் எல்லாரும் தேவாலயத்தை கட்டும்போது 14 வருஷம் கட்ட விடாதபடி எதிரிகள் தடை போடுகிறாங்க. நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது நம்ம வாசிக்கிறோம், சம்புலாத், தொபியா, ரபியர்கள் என்று பார்க்குறோம். அவங்களாம் தடையாக இருந்தாங்க. அவங்க பரியாசம் பண்ணாங்க. இந்த கட்டடத்து மேலே ஒரு நரி போனால் கூட கட்டடம் விழுந்துரும் இப்படிலாம் சொன்னாங்க. அஸ்திபாரம் இயேசுவாக இருந்தாலும் அது விழுகாது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய லைஃபு கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டப்பட்டிருக்குமானால் வெள்ளம் வந்தாலும், மழை வந்தாலும், புயல் வந்தாலும் எதுவும் அசைக்க முடியாது. ஏனெனில் நம்ம கண்மலையாய் கிறிஸ்து மேலே கட்டப்பட்டிருக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவினாலே ஆகும். தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இந்த தேவ ஆவியானவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, அக்கிரமத்திலேருந்து, துன்பத்திலேருந்து, துயரத்திலேருந்து, தருத்தத்திலிருந்து, புத்தியினத்திலிருந்து, மதியினத்திலிருந்து, செபிக்க முடியாத சத்துரு போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவ ஆவினாலே ஆகும். நீங்கள் முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஆவியை சார்ந்து கொள்ளுங்கள். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தெய்வமாக இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கு என்ன செய்யாது, உதவாது. தேவ ஆவினால பிறந்தவர்களா உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது பரிசுத்தாவினால் உண்டான விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா வரங்களில் ஆவியானுடைய கனிகளில் 9 கனிகளில் ஒன்று விசுவாசம். 9 கனிகளில் ஒன்று விசுவாசமாகிய கனி. அல்லேலூயா ரகதிகர பஷர். நம்ம எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவர் அவர் தான். சில வேளை விசுவாச குலைச்சல் நமக்கு வந்துடும். நம்ம விசுவாசத்தில் சாத்தான் கை வைப்பா, சோதிக்கப்படுவோம். பல நாளாக, பல மாதமாக, வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம விசுவாசமே ஆடுற மாதிரி அது என்ன செய்யாது, நடக்காமல் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் என்னுடைய விசுவாசம் இயேசு தான். என்னுடைய விசுவாசமே ஆவியானவர் கொடுக்குற விசுவாசம். எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இயேசு நாமத்தினால உண்டான விசுவாசம். ஏனெனில் அங்கே பேதுரு சொல்லுகிறார், ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஒரு சப்பானியா தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் வெளியே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறவனை பார்த்து, வெள்ளிய பொண்ணு இடத்துல இல்லை, நசரா இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. அப்போ பரிசேயர், சதுசேயர், பிரதான மூப்பர்கள், ஆசாரியெல்லாம் கேட்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு? இப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவர் நாமத்தின் மேல் வைத்த விசுவாசமும் அவரால் உண்டாகிய விசுவாசமும் இந்த
இந்த மனிதனை பலப்படுத்தினதுங்கிறாரு, சரியாக்குச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய விசுவாசமும் கர்த்தருடைய விசுவாசம், அவர் நாமத்தினால உண்டாகிய விசுவாசமும் நாம் அவருடைய நாமத்தின் பேரில் வைக்கிற விசுவாசமும் ரெண்டு இணையும் போது பெரிய மிராக்கள் ஆவியானவர் செய்கிறவராக இருக்கிறார். அங்கே அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து சமரியாவிலும் பூமியின் கடையாந்திரங்களிலும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்பி நடத்தப்படும் போது தான் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், அவர்களே தேவனுடைய புத்திரர். அப்போ மாம்சத்தின்படி நடத்தப்பட்டால் மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5 17, 18, 19 எழுதப்பட்டிருக்கு. 17 காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கு பார்க்குறோம். கோபம், எரிச்சல், விபச்சாரம், வேசித்தனம், போராமைகள், களியாட்டுக்கள், இப்படி விபச்சாரங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இவைகளுக்கு நம்ம விலகி ஓடணும். ஏன்னா அல்லேலூயா, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, கண்ணின் இச்சை, இவையெல்லாம் நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்காது. இவைகள் நீங்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்பி எப்போது காணப்பட வேண்டும், இயேசுவோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. மோசேயோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் மோசேயோடு இருந்தார். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார். இது நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். நம்ம பாவம் செய்யும்போது, தவறு பண்ணும்போது ஆவியானவர் நம்மளை விட்டு போயிடுவார். அது நமக்கே சில வேளை தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம பலன் அடைவோம். ஏதாவது ஒன்று சாதிக்கணும் போல இருக்கும் பரிசுத்த ஆவியினால. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியினால எதெல்லாம் ஆகும், எல்லாமே ஆகும். அப்படிதான் இருக்கு. பலத்தினால் இல்லை, பராக்கிரமத்தினால, என் ஆவியினாலே ஆகும். எது நடக்கலையோ, திருமணம் ஆகலையா, தேவ ஆவியினால திருமணம் நடக்கும். ஒரு சுதந்திரம் இல்லையா, ஒரு விடுதலை இல்லையா, ஃப்ரீயாக நீங்கள் வேலை பார்க்க முடியலையா, ஃப்ரீயாக உங்கள் குடும்பத்தில் இருக்க முடியலையா, வெளியே போனாலும் ஒரு விடுதலை இல்லையா, ஒரு சுதந்திரம் இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு அவருக்கு சாட்சி உள்ள ஜீவியம் செய்வோம். புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கு முன்பாக, எல்லா சகல ஜாதிகளுக்கு முன்பாக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஒரு சாட்சி உள்ள ஜீவன் செய்ய வைப்பார். சாட்சி. வெளிப்படுத்த விசேஷம் 19:11 நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ குறித்ததான சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியா இருக்கிறதாம். பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையான நல்ல ஒரு சத்தியம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நாம் அவருக்கு சாட்சியா ஜீவிப்போம். 1. 2வதாக விடுதலையோடு இருப்போம். 3வதாக அமைதி, சாந்தமும் இச்சையடக்க உள்ளவர்களாக இருப்போம். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:16 பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே புறாவை போல இறங்கி வந்தார். புறா எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்க, சமாதானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறாரு. யாவரோடு நம்ம சமாதானமாக இருக்கணும். சமாதானமாகிய கனியை, நற்கனியை நம்ம கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரே ஒரு விரோதி யாரு? சாத்தான் தான், மனுஷர்கள் அல்ல. ஆகவே வாதேனம் கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு வரக்கூடாது. நம்ம செல்லிடங்களால் ஜீவனுள்ள நாள் வரை நன்மைங்கிருவின் தொடர வேண்டுமானால் நீங்கள் நானும் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை காத்து கொள்ளும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நமக்கு சமாதானத்தை நம்ம விதைச்சா நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? சமாதானத்தை பெருக பண்ணுவார். சரி, அடுத்து யோவான் 14:16 சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்குள்ள அனுப்புவேன். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு உங்களை வழி நடத்துவார். சத்திய ஆவியானவர்னால் நம்ம நிரப்பப்பட்டாத்த இந்த பைபிளுடைய அர்த்தங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் நீங்கள் உங்கள் மேலே உள்ள அபிஷேகம் உங்களுக்கு போதிக்குன்றிருக்கு. கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம அவருடைய ஆவினால் நிரப்பி வைத்திருக்கிறார். பைபிள் படிக்கும்போது ஆண்டவரே மனக்கண்ணை திறந்திரலும், வேதத்துள்ள அதிசயங்களாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்திரலும் தாவீது ஜெபிச்சவர்கள் நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயம் சத்தியம் நமக்கு விளங்கும். நம்ம வாட்டுக்கு படிச்சுட்டே போனால் புரியாது. ஆவியானவர் எழுதின அந்த வேதாகம புத்தகத்தை ஆவியானவரே நீர் எனக்கு பகுத்து போதியும், சத்திய ஆவினால் என்னை நிரப்பும், சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும். ஏன்னா அவர் தான் வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே,
சத்திய ஆவியால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் சத்தியம் என்ன செய்யும்? நம்மளை வாழ வைக்கும். நாம் அறிந்த சத்தியம் நாம் விடுதலையோடு ஜெயமாய் வாழ உதவி செய்யும். அதே போல் ஏசாயா 59:21, உன் மேலிருக்கிற என் ஆவியும் உன் வாயிலற வார்த்தைகளும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு உன்னை விட்டு உன் பிள்ளையில விட்டோம், உன் பிள்ளையில விட்டோம் என்ன செய்யாது, என்றென்றைக்கு நீங்காது என்று உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் பரிசுத்தாவி அபிஷேகமற்று ஒரு சாட்சியாக, ஒரு விடுதலையாக சத்தியத்தின்படி வாழும்போது உங்கள் பிள்ளைங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் சந்ததியே என்ன செய்யும்? ஒரு விடுதலை உள்ள சந்ததியாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற சந்ததியாய், நற்சாட்சி பெற்ற சந்ததியாய் விளங்கும். அநேகர் எனக்கு போடல சொல்லுவாங்க, ஏமா நான் தேமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆர்சியிலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் சிஎஸ்லேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என் குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படலாமா, அதனால் நான் சர்ச்சைக்கு தெரியாமத்தமாக போவேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லி நான் பரிசுத்தாவி அபிஷேகம்லாம் பெற்றுட்டேமா அப்படிங்கிறீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அனால்ட்டிங் பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு இருக்கிற அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும், உங்கள் கணவனுக்குள்ளே வரும். கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருக்கிறாங்க, அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பாதி ரட்சித்தவர் பாதி ரட்சிக்காமல் இருப்பாரா? சொல்லுங்கள். நிச்சயம் ரட்சிப்பார். முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டு 89 ரட்சிக்கப்பட்டேன். வீட்டுக்கார் 7 வருஷம் கழிச்சு தான் ரட்சிக்கப்பட்டார், பிள்ளைகளும். ஆகவே அந்த வசன கர்த்தரா இயேசு விசுவாச நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள், நான் வீட்டாரும் என்றா கர்த்தரையே சேவிப்போம், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம சொல்லி என்ன செய்யணும்? அதை விசுவாசித்து சொல்லும்போது, அறிக்கையிடும்போது நிச்சயம் அந்த வசனம் நிறைவேறும். எதுக்காக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ அது காரியம் வாய்க்கும்படி செய்வார். சரி, ஆகவே ஐயோ நான் தான் பரிசுத்தாய் பெற்றுக்கேன், எங்கள் வீட்டில் யாரும் வரலன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் இந்த ஏசாயா 59:21 வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஏசாயா 44:3 வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஓ சந்ததி மேலே ஆவியும் சந்தானத்து மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நிச்சயம் உங்கள் சந்ததி மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவார், ஆவியை ஊற்றுவார். நேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துதாம்மா, எனக்கு ஆம்பளை பிள்ளை கொடுத்தா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கே அவன் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, குடிக்கிறான், வெறிக்கிறான், கெட்ட நம்பரோடு அலைகிறான். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களே, நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இமைப்பொழுது கைவிட்டேன், என்னுடைய மனதுருக்கத்தினால் திரும்ப சேர்த்து கொண்டேங்கிறாரு. ஆகவே நிச்சயம் உங்கள் பிள்ளையை நீங்கள் ஒப்பு கொடுத்தது விருதா போகாது. நேரம் வரும், நாட்கள் வரும், காலங்கள் மாறும். நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வார்? சந்திப்பார். சகைவர் சந்தித்தவர் சந்திப்பார். அல்லேலூயா. சவுலை சந்தித்தவர் சந்திப்பார். நிச்சயம் நீங்கள் பண்ணின அந்த பொருத்தனை நிச்சயம் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா உங்கள் சந்ததி மேல் ஆவி, சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர். உங்கள் மேல் உள்ள ஆவியும் அவர் அறிந்த வார்த்தையிலும் உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு நிச்சயமாக நீங்காது. ஏனெனில் தேவ ஆவினாலே எல்லாமே ஆகும். ஆலையிலோயா ரகதிகலபரவொடிக்க சபலவரவோ. சரி, அடுத்த ஒரு காரியம், தானியேல் என்ன செஞ்சான்? விசேஷித்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தான்னு பார்க்குறோம். கற்களானவைகளை தெரிவிக்கக்கூடிய தேவாவினால் நிரப்பப்பட்டான். நீங்களும் நானும் அப்படியே கற்களானவர்கள் அறிந்து கொள்ளும்படி தேவ ஆவியானவர் ஒரு ஸ்கேனை போன்றவர், ஒரு எம்ஆர்ஐ போன்றவர் அப்படியே உடலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி காமிக்குதோ அதே போல் நிகழ்காலம், வருங்காலம், கடந்த காலம் இவைகளை குறித்து ஆண்டவர் காண்பிப்பார். ஒரு மனிதனுக்குள்ளே எப்படிப்பட்ட பிராபலங்கள் இருக்கிறது, எதில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க என்பதை அவர் வெளிப்படுத்துவார். வெளிப்பாடின் ஆவியினால் எல்லாமே ஆகும். வெளிப்பாடு ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சாவிக்கு ஒன்றும் புரியாது. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தின் ஆவியால் நீங்கள் நானும் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது மறைவுறு வெளிப்படும். நம்ம ஒரு எப்படி தானியேல் காலங்களில் அவன் ஜெயமாய் வாழ காரணம், அவன் நல்ல ஒரு ஜெபிக்கிற பெல்லர்ஷிப்பை வைத்திருந்தான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோக்குள்ள வைராக்கியமுள்ள ஆவியானவர் இருந்தார். அவர்களோடு ஐக்கிய வைத்து பிரேயர் பண்ணுகிறான். ராக்காலத்தில் தரிசனத்துக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லப்பட்டது என்று பார்க்குறோம். அப்போ சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறிவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆவியில் நிரம்பி பரிசுத்தாய் பெற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்கணும். அரகுர விசுவாசிகளோட சேர்ந்து நம்ம ஜெபிச்சோம்னா உள்ள விசுவாசம் நமக்கு போயிடும். நல்லா நம்மளை விட நல்லா
அதிக விசுவாச வீரர்களாக இருக்கிற, இப்போது ஜெபத்தில் தரித்திருக்கிற, வாயை திறந்த ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறோடு நம்ம ஐக்கிய வைப்பது நல்லது. ஹல்லேலூயா. ரகதிகரவ ஷகதிகபலவரவோ. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல் நம்மளை நடத்துகிறவர்களை பார்த்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் எலிசா பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் பின்னாலேயே போறாரு. அவருடைய குறிக்கெல்லாம் தேவசித்த செய்வதா இருந்தது. எலியா தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாயாய் செயல்பட்டார். பாருங்க, அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர் வீரமுழக்க விட்டார். முழங்காருக்கு படியிடாத 7000 பேரை ஆண்டவர் அவருக்குன்னு வச்சிருந்தார் இல்லையா? ஆகவே எலியா செஞ்ச அந்த எலியாவுக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வரங்கள், எலியா 8 அற்புதங்களை செய்தாராம். ஆனால் எலிசா 16 அற்புதங்களை செய்தார். நீங்கள் நான் தேவ ஆவியினால அற்புதங்களை செய்ய முடியும். ஏன்னா நம்முடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. செத்தவங்களை எழுப்ப முடியுமா? தேவ ஆவினால முடியும். நோயை நீக்க முடியுமா? கேன்சரை குணமாக்க முடியுமா? தேவ ஆவினாலே ஆகும். மரண விளிம்பில் இருக்கிறவங்களை விடுவிக்க முடியுமா? வெளிச்சத்துக்கு, மரண இருள் இருக்கிறவங்களை வெளிச்சத்தில் நடத்துவேன்னு சொல்றாரு. அடுத்து பரிசுத்த ஆவினால கோபத்தை நீக்கி சாந்தத்தை கொடுக்க முடியும். ஏன்னா கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். வரங்கள் உங்களுக்கு 9 செயல்பட்டா கூட கனியிலே நான் பரலவும் போக முடியாது. அதான் உண்மை. ஒருத்தர் சொல்றாரு, இயேசு இருந்த காலத்தில் இயேசுகிட்ட உன் நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், உன் நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்கள் நடப்பித்தோம். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கன்ட்டார். அகன்று போங்க, உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். ஏன்னா கனி இல்லை அவங்ககிட்ட. ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார், கனி இல்லாமல் பரலவும் போக முடியாது. கனி கொடுக்க செய்கிறவர் ஆவியானவர் தான். சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, விசுவாசம், இப்படி 9 கனிகள் இருக்கிறது. கலாத்தியர் 5:22 கனிகளை கொடுக்க வைக்கிறவர் ஆவியானவர் தான். அப்போ தேவ ஆவியினால கோபத்தை நீக்கி சாந்தத்தை கொடுக்க முடியும். முரட்டாட்டத்தை நீக்கி அமைதியை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, தேவ ஆவினாலே எல்லாமே ஆகும். எதெல்லாம் உங்களால் முடியலையோ, வருஷக்கணக்காக ஜோமணி ஒன்றும் முடியலையா, ஆவியானவர் வருவார். உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் கேட்டதை விட நினைத்த விட அதிகமாய் செய்ய வைக்க அவராலே ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ரகலிகரவ ஷே. மலட்டு கற்பத்தை நீக்கி பிள்ளத்தாச்சியாக மாற்ற தேவ ஆவினாலே ஆகும். டாக்டர் ரிப்போர்ட்டை மாற்ற தேவ ஆவினாலே ஆகும். அல்லேலூயா. தருத்திறனை செலுக்க வைக்க தேவ ஆவியினாலே ஆகும். ராஜாக்களின் இருதயத்தை உங்களுக்கு நேராக திருப்புவதற்கு தேவ ஆவியினாலே ஆகும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரனை கொடுக்க, இல்லை உங்கள் மகனுக்கு நல்ல பெண்ணை கொடுக்க தேவ ஆவியினாலே ஆகும். குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க தேவ ஆவியினாலே ஆகும். உங்களை இரவெல்லாம் செபிக்க வைக்க தேவ ஆவியினாலே ஆகும். இழந்து போன ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை, இழந்து போன நபர்களை, இழந்து போன பொருட்களை ஈடுகட்ட தேவ ஆவியினாலே ஆகும். தலை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வர பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தில் அல்ல, என் ஆவினாலே ஆகும். அல்லேலூயா. ஆவியானவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சிரசன் மேலே இறங்கி வருவீரான். இயேசு மேலே புறாவை போல இறங்கி வந்தவரே, இறங்கி வாரும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். மேல் வீட்டு அறையில் 120 பேர் மேலே இறங்கி வந்த ஆவியானவரே, இறங்கு. எனக்கு அந்நிய பாச வரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மேலே இறங்கு. பற்பல பாச பேசக்கூடிய தேவ ஆவியினால நிரப்புமப்பா. ஓ ராக்கா தேகாலாவா, பத்திரத்தை மீட்க முடியாம கஷ்டப்படுறாங்க, உங்க ஆவினால மீட்க உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. வீடை மீட்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. கடனை அடைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து, கடன்ல இருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால. ராக்கா தேகாபாவா. ஒரு தனிமையை உணர்கிற அருமையான சகோதரியே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியே இல்லை.
ஐயோ நான் தனியாக இருக்கேன்னு புலம்பாத. அல்லேலூயா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ போகும் இடத்துல கூட வருகிறார். உன் கால்கள் தள்ளாட விடமாட்டார். அல்லேலூயா, உன் கால் தடுக்கிற பொழுது என் கிருபை தாங்குது மகளே. ஒரு கதாகாராபஷே ஒரு கபாபி அக்கரபதி கபாபா லபரவா ஒரு கஷபதி கபாபா லபரவா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. ரகதி கராபஷே ஓ ரகதி கபாபா. ஓ மாந்திரிக கட்டுல அகப்பட்டவர்களை கர்த்தர் தமது ஆவினால விடுதலை பண்ணுகிறார். கட்டுகளை அறுக்கிறார். அல்லேலூயா. ரெக்கா தேகராபஷே. கட்டு அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியாய் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல நீங்க வளருவீர்கள். ஒரிக்கா சபதி கபாபலபர் ஒரிக்கா தகரவாடி கபாபா லிபரபஷே. அல்லேலூயா அல்லேலூயா. நீ கதகரவா. பிள்ளைங்க கீழ்ப்படியிலேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. தாயின் போதகத்தை தள்ளாதே என்று எச்சரிக்கிறவர். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியும்படி அல்லேலூயா கீழ்ப்படுகிற ஆவினால நிரப்புகிறார். இயேசு பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாரோ அப்படியே அவருடைய சுபாவத்தை அச்சு அடையாளத்தை உங்க பிள்ளைகளுக்கு தருகிறார். அவர்கள் சுபாவத்தை மாற்றுகிறார். ஜென்ம சுபாவத்தை நீக்கி தெய்வீக சுபாவத்தை தருகிறார். ஓரிக்கா தகரபடிகா தகரபஷே ஓராக திகலாலாபா. தேவ பிரசனம் மூடுகிறது. தேவ ஆவியர் அசைவாடுகிறார். அல்லேலூயா. ரகா திகபாபா லீபரவா. நீங்க விரும்புகிற காரியத்தை செய்கிறார். வெளிநாட்டு மாப்பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் வெளிநாட்டு மாப்பிள்ளையை கட்டளையிடுகிறார். வெளிநாட்டில் வேலை பார்க்குற பொண்ணுக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அதை வாக்கிய பண்ணுகிறார். கிரீன் கார்டு கிடைக்குன்னு ஜெபம் பண்ணுறீங்க. அதை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் மூடட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப, தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.